வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்களுடைய உரிமை போராட்டம் பகுதி 2. அவர்களுக்குரிய உரிமைகளை சட்டமன்றத்தில் நேரடியாக அமர்ந்து பேசுவதற்குரிய பங்களிப்பு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைப்பில் கொண்டு வரப்பட வேண்டும். சட்டமன்றத்தில் அவர்களும் அனைத்து உரிமைகளோடு நம்மளுடைய முதலமைச்சரிடம் பேசுவதற்குரிய முழுமையான அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே தேசிய பணியாளர்களை தீவிரவாதிகள் என சித்தரிக்கப்பட்டு அரசியல் ரீதியான ஒடுக்குமுறை, ஒரு தனிநபர் ஆதிக்கம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்மளுடைய தேசிய பணியாளர்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் ஒரு ஆயுதம் தாங்கிய போராளிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சமுதாயத்தை பிளவுபடுத்தி வேறுபடுத்தி காண்பித்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இந்த தனிநபர் ஆதிக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குரிய பங்களிப்பாக அரசாங்கம் முழுமையாக இதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து தேசிய பணியாளர்கள் என்று அவர்களுக்குரிய அங்கமாக அந்த பெயரை முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும். சட்டமன்றத்தில் அமர்ந்து முதலமைச்சருடன் நேரடியாக பேசுவதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே அவர்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோளை, அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, சொந்தங்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய சொத்துரிமை மற்றும் நில ஆக்கிரமிப்பு அனைத்துமே முழுமையாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே அவர்கள் நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு முழுமையான ஒரு ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், தெரிந்தும் தெரியாமல். இதை அனைத்துமே முழுமையாக சட்டமன்றத்தில் நேரடியாக அமர்ந்து பேசுவதற்குரிய பங்களிப்பு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கொண்டு வரப்பட வேண்டும். இது தேசிய பணியாளர்களினுடைய உரிமை போராட்டம் பகுதி 2. நன்றி.